விஜய் ரசிகர்களாகத்தான் வந்து இந்த படம் வந்து இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு பேரும் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரிவ்யூஸ் வர 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 அதுவும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிவ்யூ பண்ற ஒருத்தர் ஒரு நாள், அதாவது டே 1ல ரிவ்யூ பண்ண ஒருத்தர் டே 2லயே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 2வது நாளும் போய் படம் பார்த்துட்டு வந்தேன்ற மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது எல்லா படங்களுக்கும் நடக்கும். அதாவது திட்டமிட்டு சில பேரை வந்து கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு படம் சூப்பர் வேற லெவல்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த பராசக்திக்கும் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விமர்சகர்கள் குறிப்பா வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த படத்தை தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லாருமே வந்து பராசக்தியை அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு என்ன சொல்றது பாவப்பட்ட ஒரு ஜீவனா வந்து சிவகார்த்திகேயனை பார்க்கறதா, இல்லை சிவகார்த்திகேயன் இதில் ஏதாவது விளையாடி இருக்காரா அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியல. தெரியாம நம்ம சும்மா எதுவும் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலுமே இந்த 2 அரசியல் கட்சிகள் அரசியல் விளையாட்டுல மாட்டிக்கிட்டது பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம். சரி, ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், கடைசியா எதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து விஷயம் டஃப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சென்சார் போர்டு சார்பாக யார் வந்து வழக்கறிஞராக வந்துட்டு வரப்போறார் அப்படின்னா துஷார் மேத்தா அப்படிங்கிறவர் தான் வழக்கறிஞராக வரப்போறாரு. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 23 ஆண்டுகளா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் வழக்காடியவர். அவங்க சார்பில் வழக்காடினவர், பல்வேறு பெரிய பெரிய வழக்குகளில் வெற்றியை கொடுத்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் வந்து இங்கே சென்சார் போர்டு இங்கே இறக்கியிருக்காங்க. சென்சார் போர்டு இறக்கியிருக்காங்களா, பின்னாடி யாரும் சேர்ந்து இறக்கியிருக்காங்களா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இது நாளுக்கு நாள் ஹெக்டிக்காக போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா, ஒருவேளை தேர்தலுக்கு தாண்டி போச்சுன்னா அந்த படம் என்னவா போகும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி விஜய் அவர்கள் கூலாக வந்து டாட்டா காட்டிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு. இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்கள் வந்து அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு பற்றியா பயமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது விஜயா பார்த்தா ரொம்ப கஷ்டம் தான். ஒரு பக்கம் வந்து நமக்கு ரசிகர்களை திருப்திப்படுறதுக்கான படத்தையும் கொடுக்க முடியல, ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு சிபிஐ வழக்கையும் நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு. ஸோ ரெண்டையுமே வந்து விஜய் அந்த காலகட்டத்தில் சமாளிக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்காரு. ஆனால்